இனிய மாலை வணக்கம். எனக்கு புரியுது எப்போ ப்ரோக்ராம் ஆரம்பிப்பீங்க. ஆளாளுக்கு மைக்கு பிடிச்சிக்கிட்டு பேசிகிட்டு இருக்கிறீங்க. நாங்கள் உங்கள் பேச்சை கேட்க வரவே இல்லையே. எதுக்கு வந்திருக்கிறோம்? எங்கள் பிள்ளைங்க தங்களுடைய திறமையை வெளிக்காட்ட இருக்கிறார்கள். அதை பார்த்து கண்டு மகிழ வந்திருக்கிறோம். இதுதான் உண்மை. அதனால் நான் ஒரே ஒரு நிமிஷம் தான் பேசுவேன். அதனால் பிரச்சனை இல்லை. ஒன்றே ஒன்று தான். ஒவ்வொரு பெற்றோருக்கும் இருக்கிற மிகப்பெரிய கனவு தன்னுடைய குழந்தை மிகப்பெரிய உயரத்தை காண வேண்டும். நான் காணாத உலகத்தை காண வேண்டும். நான் பெறாத புகழை பெற வேண்டும். நான் சேர்க்காத செல்வத்தை சேர்க்க வேண்டும். நான் அடையாத உச்சத்தை அடைய வேண்டும். இது இவருக்கு தான் அவருக்கு தான் கிடையாது. எல்லா பெற்றோருக்கும் காக்கைக்கு தன் குஞ்சு பொன் குஞ்சு. அந்த மாதிரி தன்னுடைய குழந்தையானது எல்லா குழந்தையை விட தன்னுடைய குழந்தை தனக்கு மிகப்பெரிய பொக்கிஷம். அவ்வளோதான். ஆனால் அந்த பொக்கிஷத்தை வளர்க்கின்ற ஒரு பெற்றோராக இருக்கின்ற நீங்கள் அந்த குழந்தையை மற்றவரோடு ஒப்பிடக்கூடாது. குழந்தைக்கு குழந்தை திறமை வேறுபடும், நிலைமை வேறுபடும், அறிவு வேறுபடும், அதனுடைய முயற்சி வேறுபடும், பயிற்சி வேறுபடும். உங்கள் குழந்தை என்ன திறமையோடு இருக்கிற அந்த திறமையிலிருந்து அடுத்த கட்டத்தை நோக்கி போகின்ற வகையில் அந்த குழந்தையை பாராட்ட கற்றுக்கொள்ள வேண்டும். அவ்வளோதான். குழந்தையை பாராட்டுங்கள். உங்கள் குழந்தையை பாராட்டுங்கள். உங்கள் குழந்தையை புகழ்ந்து பேசுங்கள். உங்கள் குழந்தைக்கு துணையாக இருங்கள். உங்கள் குழந்தையை ஆர்வமூட்டுங்கள். உங்கள் குழந்தையினுடைய வெற்றி உங்கள் கையில் தான் இருக்கிறதே தவிர நீங்கள் சொல்லுகின்ற ஒவ்வொரு வார்த்தையும் அவனுடைய எதிர்காலத்தை மாற்றி அமைத்துவிடும். எங்கள் அம்மா பாரு எப்போ பார்த்தா திட்டிக்கிட்டே இருக்கிறாங்கன்னா நீங்கள் எதை திட்டுறேன்னு அவன் மனசில் விதைச்சிட்டிங்கன்னா நீங்கள் என்ன திட்டினாலும் அவன் காதில் வாங்கவே மாட்டான். நீங்கள் என்ன திட்டினாலும் அதுக்கு ஏறுமாறாக செய்வான். ஆனால் அப்படி கிடையாது. எங்கள் அம்மா எல்லாத்தையும் புரிஞ்சுப்பாங்க. என்னுடைய நிலைமையை புரிந்து கொள்வார்கள், என்னுடைய உணர்வை புரிந்து கொள்வார்கள், என்னுடைய பேச்சை புரிந்து கொள்வார்கள். அதனால் அவங்கக்கிட்ட நான் சரியாக நடந்துப்பேன்ற உணர்வை முதல்ல ஏற்படுத்திட்டிங்கன்னா அவன் மிகப்பெரிய நல்ல மனிதனாக வாழ்க்கையினுடைய மிகப்பெரிய உச்சத்தில் இந்த பள்ளியிலிருந்து படித்து இன்றைக்கி மருத்துவராக ஆகியிருக்கிறாங்க, டாக்டர் லாயர் ஆகியிருக்கிறாங்க அப்படின்னு சொன்னால் அவங்களுடைய பெற்றோரும் அதில் மிகப்பெரிய ஒரு துணையாக இருந்திருப்பாங்க. பள்ளி ஒரு பக்கம் தன்னுடைய கடமையை செய்கிறது, பெற்றோர் ஒரு பக்கம் தன்னுடைய உரிமையை செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு அனைவரும் தங்களுடைய குழந்தைகள் அத்தனை குழந்தைகளும் மிகச் சிறப்பான ஒரு இடத்தை பெற வேண்டும். இந்த அருமையான அமுதம் மெட்ரிக் மேல்நிலைப்பள்ளியினுடைய ஆண்டு விழாவில் உங்களையெல்லாம் சந்தித்ததில் பெரும் மகிழ்ச்சியோடு இந்த பள்ளியானது 28வது ஆண்டு விழாவை கொண்டாடி கொண்டிருக்கிறது. இது 280வது ஆண்டு விழாவையும் கொண்டாட வேண்டும் என்ற வாழ்த்துக்களை கூறி இந்த விழாவுக்கு அழைத்தமைக்கு நன்றி கூறி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். தேங்க்யூ. சிறந்த ஆசீர்வாதமான சொற்களை வழங்கிய ஐயா அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம்.